இது ஆழ்வழி கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய கிழங்கா, ஒரே ஒரு கிழங்கா இருந்தது. ஒரு கிழங்கு 1/2 கிலோ இருந்தது. இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் கொடுத்துட்டு வந்துடுறேன். உப்பு போடக்கூடாது, உப்பு போட்டால் சரியாக வேகாது. சும்மா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் கொடுத்துடலாம். ரெண்டு விசில் கொடுத்தேன், நல்லா வெந்துருச்சுங்க. உப்பு போட்டால் அந்தளவு வேகாது, அதுக்காக தான் உப்பு போடாமல் வேக வச்சுருக்கேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ உப்பு சாந்துடும். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். உப்பு நல்லா சாந்துக்கும். நான் அப்படி தான் செய்வேன். அப்போ தான் அந்த கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு, கடுகு பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி வெங்காயமே போதும். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சும்மா அது 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டு 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே நிறுத்தி வச்சிட்டிங்கனாலே அந்த உப்பு நல்லா சாந்துக்கும். அது பிறகு நம்ம தாளிச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம். அடுப்பை நிறுத்திட்டேன், அந்த சூட்லேயே அது இருக்குது. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் தான் நான் சேர்க்குறேன் டேஸ்ட்டுக்காக. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம். நான் பெரும்பாலும் தேங்காய் சேர்க்கறது இல்லை. தேங்காய் துருவி போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, ஆழ்வழி கிழங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலே அப்படியே பரட்டி விட்டுலாம். ஒரு பேர் வீடியோ எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை செஞ்சுட்டு காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர், இந்த இடையில கடி போடுற அந்த உளுந்த பருப்பு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இது ஒரு மாதிரி இது ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சும்மாவே வேக வச்சு சாப்பிட்றதோட இது மாதிரி தாளித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சரிங்களா? நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்கும். ரெடி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அது 1 நிமிஷம் உப்பு போட்டு கொதிக்க வைக்கும்போது உப்பு நல்லா சார்ந்துக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.